இந்த உலகத்தில் பொதுவாகவே பல காரியங்கள் நம்முடைய மனதை பாதிக்கிறதாக, நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதாக, சில காரியங்கள் நம்முடைய கையை விட்டு போவது அல்லது எல்லை மீறி செல்கிறது என்று சொல்வார் அல்லவா. ஐயோ, இந்த காரியத்தில் நான் என்ன எப்படி செய்ய போகிறேன், என்ன முடிவெடுக்க போகிறேன், இது இப்படி எதிராக இருக்கிறது, நான் எப்படி இதை செய்து முடிப்பேன் என்கிறதான ஒரு கவலையும் ஒரு பயமும் அநேகருடைய வாழ்க்கையில் அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பயம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு அவர்களை பல நேரங்களிலே தடுத்து வைக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறது. ஏசாயா 9:6 கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அதாவது அதிகாரம் அவரிடத்தில் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய வியாதியோ வருத்தமோ கஷ்டமோ உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், உங்களுடைய உற்சாகப்படுத்த இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறேன். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இதை மாத்திரம் நீங்கள் மறந்து போகாதிருங்கள். எப்பொழுதும் ஆண்டவர் தான் உங்களுடைய வாழ்க்கையை கரத்தில் வைத்திருக்கிறார். அவரை மீறி நீங்கள் எல்லை மீறி போய்விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களவா, அவரை மீறி ஒன்றும் செல்ல முடியாது. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் சரியான நேரத்தில் செய்து உங்களுடைய வாழ்க்கையை சிறந்திருக்க செய்வார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் மட்டுமே இருக்கிறது. ஆம்.